ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பண்ருட்டி சமையல். இன்னைக்கு ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். மணக்க மணக்க வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பச்சரிசி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சைப்பருப்பு 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் அந்த அரிசியோடு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கழுவி வச்சுருக்க அரிசி, பச்சைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி அளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி. அதே அளவு தான் பச்சைப்பருப்புக்கும். இப்போ 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பருப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதே அளவு 3 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட மெஷரிங் கப் இருந்தாலும் அதை வச்சு யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நம்ம அரிசி, பச்சைப்பருப்பு எடுத்துருக்கோமோ அதே கப்பில் தான் தண்ணி அளவும் எடுத்துக்கணும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. இதை நான் இன்றைக்கி 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். உங்கள் குக்கர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். நிறைய விசில் வச்சு எடுக்கும்போது நல்லா சாதம் நல்லா குழஞ்சி நம்மளுக்கு இருக்கும். அப்போ தான் பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் விசில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னா அரிசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சி வரட்டும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு அதிகமாக இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வாயுவும் பிடிக்காமல் இருக்கும் நம்மளுக்கு. பருப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம பொங்கலோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொங்கல் தாளிப்பு போட்ட உடனே ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக சாம்பார் இருந்ததுன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.